ஆனா தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழக அரசு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து விட்டும் கூட சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைக்கணும் குறைக்கல, பெட்ரோல் டீசல் 5 ரூபாய் 4 ரூபாய் குறைக்கணும் குறைக்கல. அப்படி இருந்தும் கூட பத்திரிகை நண்பர்கள்ட்ட அக்கௌண்டபிலிட்டி இல்லாம சுத்துறாங்க. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியல. அதாவது எல்லாம் என்ன சொல்றாங்க, ஒரு காங்கிரஸோ திமுகவோ 2014 ரேட், அதே காங்கிரஸ் திமுக கேட்கிறேன், 2014 இந்திய மக்கள் பயன்படுத்திய மொத்த கேஸ் அளவு எவ்வளவு, 2025 எவ்வளவு? 36% மக்களுக்கு கேஸே கொடுக்காம பணக்காரங்க 64% கொடுத்தா நாடு முன்னேறிடுமாங்கண்ணா. இதோ பாருடா, இன்னெல்லாம் கேக்குறாரு. உனக்கு ஏதாவது தெரியுமா? இதெல்லாம் தெரியாத அமைக்கினது அதெல்லாம் நாங்க கவலையே படுறது இல்லைங்க. ஓட்டு வாங்கணுமா, சட்டசபைக்கு போகணுமா, சட்டையை கிழிச்சுமா, சண்டை போட்டுமா, பேட்டா வாங்கணுமா, பெட்ஷீட் வாங்கணுமா, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. நாம் இன்று அதையும் கொடுத்திருக்கோம், அதையும் நீங்க ஃபேக்டர் பண்ணுங்க. அதாவது கேஸ் ரேட் ஏறிடுச்சுன்னு யாராவது சொல்றாங்கன்னா 36% மக்களுக்கு கொடுத்திருக்கிறோமேங்கண்ணா, அதையும் பார்க்க மாட்டோம். வாந்தி வருதா, ஊமையா, மௌன விரதமா? அது வந்து எங்களை பொறுத்தவரை ப்ரொபோஷனேட்டா தாங்க இருக்கு. தேர்தல் வாக்குறுதியில நம்ம எங்கேயுமே பெட்ரோல் டீசல் குறைப்பதாக சொல்ல, ஆனாலும் குறைச்சிருக்கோம். நம்முடைய பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் எங்கேயும் குறைப்பதாக சொல்ல நம்ம குறைச்சிருக்கோம். நான் சொல்வது திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லியும் கூட இங்க மாண்புமிகு அமைச்சர்கள் யாராச்சும் வரும்போது இதே கேள்வியை கேளுங்க, அண்ணே நீங்க தேர்தல் வாக்குறுதியில சொல்லிட்டு ஏன் குறைக்கலன்னு கேளுங்க. யார் யாது கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. யார் அது? Who is the black sheep? சார், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் பாலிஸ்டர் விஸ்கோஸ் இருக்கு இல்லைங்களா, அதோட இம்போர்ட் இதுக்கு தரக்கட்டுப்பாடுன்னு ஒன்று விதிச்சு பல வருஷமா கோரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சில கார்ப்பரேட் நிறுவனங்கள் மட்டும் பயன்பெறதுனால என்டையர் இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியே பாதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க இண்டஸ்ட்ரீஸ். அதை பத்தி உங்களுடைய கருத்து? அண்ணா இதே கேள்வியை 4 மாசம் முன்னாடி பிரஸ் மீட்ல நீங்க கேட்டீங்க, இதே அண்ணன் நீங்க தான் கேட்டீங்க, இதே கேள்விக்கு 4 மாசம் முன்னாடி பதில் சொன்னேன். இந்த தம்பி யாரு உன் ஃப்ரெண்டா? அவனை விடுங்க, அவன் கிடையாது சில்லற பையன். நான் சொன்ன ஆன்சர் அவர் சொல்ல சொல்லுங்க. ஆன்சரே கேட்க மாட்டீங்க. நான் சொன்ன ஆன்சர் சொல்ல சொல்லுங்க. நான் இன்னைக்கு சொன்ன ஆன்சரை சொல்ல சொல்லுங்க. பிரஸ் மீட்ல நீங்க கேட்ட கேள்வியை பிசிறு மாறாம நான் கேள்வியை திரும்ப சொல்றேன். நான் சொன்ன பதில நீங்க சொல்லுங்க. கால வராதப்பா. சரி இருக்கட்டும். அதனால் எங்களை பொறுத்தவரை அண்ணன் கேட்கிற கேள்வி தவறுன்னு நான் சொல்ல, அதே பதில தான் நான் திரும்ப சொல்றேன். பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அதை தீர்ப்பதற்கான எல்லா முயற்சி எடுக்கிறோம். ஒரே பிரச்சனை தொடர்ந்து இருப்பதில்லை. ஒரு காலத்துல இம்போர்ட் டியூட்டி வேணும்னு கேட்டாங்க, இன்னைக்கு இம்போர்ட் டியூட்டி வேண்டான்னு கேக்குறாங்க. பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். அப்படின்னு யாரும் சொன்னா? நான் கடிதம், ஒரு நிமிஷம் தலைவா, நான் கடிதம் எழுதி உங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்திருந்தா ஓகே, நான் கடிதம் எழுதியிருக்கேன்னு சொன்னா ஓகே. காலையில இருந்து கடிதம் எழுதியிருக்காங்க, இதை வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அண்ணா நான் சிவனேன் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்கள். மாநில அரசு கிட்ட நான் கேட்க விரும்புறது, ஐயா நாங்க விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வந்தோம், லட்சக்கணக்கான மனிதர்கள் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. நீங்க கொண்டு வந்த விஸ்வகர்மா திட்டத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் கூட பதிவு செய்யல அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. அதுக்கு உங்க 1 ரூபாய் கூட நிதி அலோகேட் பண்ணோம். இந்தியா முழுவதும் விஸ்வகர்மால நம்ம நிதி கொடுத்து 13,000 கோடி திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது தமிழகத்தில் ஏட்டிக்கு போட்டியாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எத்தனை பேர் பதிவு பண்ணிருக்காங்க? ரெக்கார்டு கொடுக்கட்டும். அதே போல முதலமைச்சருடைய மருந்து கடைகள் திட்டம், அதுவும் இன்னைக்கு ஃபெயிலியர் ஆக போகுது. காரணம், இந்தியா முழுவதுமே பிரதம மந்திரியினுடைய மலிவான மருந்து கடை இந்தியா முழுவதுமே இருக்கு. தமிழகத்தில் 900க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கு. அதற்கும் ஏட்டி போட்டியை கொண்டு வந்து இன்னைக்கு முதலமைச்சருடைய மருந்து கடை ப்ரொக்யூர் பண்ண முடியல. அவங்களால மருந்து வாங்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. அங்கேயும் பிரச்சனை. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உட்கார்றானா கேட்கவும் மாட்டேங்க. 2 திட்டத்தை சொதப்பிட்டு இருக்காரு. ஒன்னு விஸ்வகர்மா திட்டத்தை முடிச்சு விட்டாரு, இந்தியா முழுவதும் பயன்பெற திட்டம். பிரதம மந்திரியினுடைய மலிவு விலை மருந்து கடை, அங்க வரக்கூடிய சப்ளை செயின்ல தமிழக அரசு கான்ட்ராக்ட் போடுறாங்க, எனக்கும் அதே மருந்து கொடு. அப்புறம் என்ன பிரமாதம்? அதே மருந்து பிரதமருடைய கடைக்கு போகும் பொழுது நீங்க எதுக்கு அதை வாங்குறீங்க? ஏன் உனக்கு இந்த வேலை?
நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? 2 திட்டமும் கூட போட்டிக்கு ஏட்டிக்கு போட்டியா கொண்டு வந்த திட்டம் வந்து அட்டர் ஃபெயிலியர் தான். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்டன்னு உன் காதுல வந்து கத்துனாலும் நீ தோத்துட்ட. அதை நம்பி போடா. அதாவது ஃபேக் டேட்டா போடணும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் எவ்வளவு ஃப்ராட் பண்ணியிருக்கிறாங்க, ஃபேக் என்ட்ரி. அதே போல மிக முக்கியமாக பிஎம் கிசான் ஸ்கீம் எனக்கு ரொம்ப மனது வலிக்கக்கூடிய திட்டங்கன்னா 38 லட்சத்தில் ஆரம்பிச்சு 21 லட்சத்துக்கு வந்துட்டோம். 17 லட்சம் விவசாயிகள் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. நாம டிஸ்குவாலிஃபை பண்ணல, டிஸ்குவாலிஃபை பண்ணது மாநில அரசு. நம்ம ஆரம்பிக்கும் போது 38 லட்சம். உன் டாக்குமெண்ட் இப்படி இல்லை, பட்டா சிட்டா 2 பேர்த்து பேர்ல இருக்கு, ஒரே குடும்ப பிரிங்கன்னு இவங்க பிரச்சனை பண்ணி அதை குறைச்சு 21 லட்சத்துல வச்சிருக்காங்க. மாநில அரசை பொறுத்தவரை டிரான்ஸ்பரன்சி இல்லாம பாருங்க. ஆவாஸ் யோஜனா இந்தியா முழுவதும் ஒழுங்கா போகுது. இங்க நேத்து கூட ரக்கா சொன்னாங்க, நான் திமுக காரனுக்கு பணம் கொடுத்தா தான் என்ட்ரியே போடுறான் பஞ்சாயத்து லெவல். எல்லா இடத்திலும் கூட மத்திய அரசினுடைய திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்கின்ற ஒற்றை நோக்கில திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறாங்க. ஆனா தமிழகம் நம்முடைய துரதிர்ஷ்டம், மாநில அரசு மத்திய அரசுடைய திட்டங்களை முடக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கில் இருக்கிறாங்க. அதான் பிரச்சனை. நாசமா போவ, அழிஞ்சு போவ. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க மாட்டா. அதிமுக கூட்டணி வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் இருந்த அண்ணாமலை தற்போது வரைக்கும் மாறல அப்படின்ற ஒரு இருக்கு. ஏன்னா அமித்ஷா பங்கேற்ற மேடையில கூட நீங்க அதிமுக தலைவர்கள் குறித்து பேசல. அதே போன்று கோவையில் நடைபெற்ற இளையராஜா கூட்ட நிகழ்ச்சியில தளபதி ஸ்டாலின் ஐயா சொன்னாரு, அதிமுக தலைவர்கள் குறித்து எந்த விதமான கருத்தும் பேசல. அண்ணா, நான் பிஜேபியினுடைய தொண்டனா, உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த கட்சி வளர்ச்சிக்காக மட்டும்தான் நான் இருக்கேன். மற்ற கட்சி தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ஒரு பக்கம் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இன்னொரு பக்கம் டிஎன்ஏடி தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், 2 இருக்கு. அதனால என்னை பொறுத்தவரை மத்திய அரசு கேள்வி கேட்டாங்கன்னு சொல்றதை விட ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு பதிலை கொடுப்பதற்கான முயற்சி இருக்கணுமோ தவிர, ஒரு மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்களே ட்விட்டர் மூலமாக வசைப்பாடி மத்திய அரசு நார்த் வெர்சஸ் சவுத், தமிழ் வெர்சஸ் ஹிந்தி அப்படிங்கிற வாதத்திற்கு எதற்காக போகணும்? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்தில் திக்கி போயிடுவேன். அப்புறம் நாங்க கூட முருக பக்தர் மாநாடு நடத்தினோன்னு அவர் யாரு, அல்லேலுயா பாபுவா அவர் சொல்றாரு. என்ன சேகர் பாபுவா